எங்க ஏய் ஏய் சரக்குங்கடா ஏய் ஆராத்து சரக்கா ஏய் இல்ல இங்க வந்த ஒரு பாட்டில் ஒண்ணு வச்சிருந்தேன் தலைவரா. காணா ஃபுல் பாட்டில். ஐயோ ஃபுல் பாட்டில் விட்டியாப்பா? இல்ல நீங்க ஏதாவது எடுத்து ஏய் அப்ப நான் கேட்றியா? ஏடா புரியாத போய் நீ குடிச்சிட்டு எங்கேயாவது போட்டு வந்திருப்ப. இல்ல இங்க வச்சிருந்தா யாரு தெரியுமா? இந்த ஊர் தலைவர் நானு. எதுக்கு பேசுற? போலீஸுக்கு போன் அடிச்சு நான் வர சொல்லு. யாரா முட்டாப்பாலா இருக்க? என்ன இதுக்கெல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா? வாங்க. நீங்க தான் பாட்டில் எடுத்தீங்களா? சார் நீங்க என்ன சார் நான் போய் பாட்டில் எடுப்பேங்க. அவன் ஒரு குடியார போய் எங்க போட்டேன் எது போட்டானே தெரியாது. அவன் சொல்றா நீங்க கட்டிட்டு எனக்கு சார் இவர் தான் சார் திருடி கொண்டு கொண்டே ராஸ்கல். பாருங்க போலீஸ் வந்துருக்கு. எனக்கு முன்னாடியே மிரட்டி ஏங்க அவன் வயசு என்ன என் வயசு என்ன என்ன போய் பாட்டில் எடுத்து வந்துட்டா நீங்க காட்டிட்டு இருக்கீங்க. நான் போய் எடுப்பேன் சார் 100% சொல்றேன் இவர் தான் சார். போடுறேன் ராஸ்கல். போடுங்க மேடம் என்கிட்ட என்ன சார் இவர் தான் சார் எடுத்துக்காரு. போடு என்ன ஏடா வெஜ்ஜா கட்டிட்டு இருக்கீங்களா? சார் நீங்க எடுத்தீங்க நான் அடிச்சு போறேன். நீ எடுத்து நான் எடுத்து நீ பாத்தியா? காரைக்கால் அமைந்திருக்கும் நம்ம நாகை 360 ஷோரூமுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாம புது புது கலெக்ஷன், புது புது ட்ரெண்டிங் ஐட்டம் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆஃபர்ஸும் நிறைய வாரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. லொகேஷன் தெரியலன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களின் ஆதரவே எங்களோட அடுத்த முயற்சி. நன்றி. ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இப்போ நம்ம எங்கன்னா மதுரைக்குள்ளே தான் ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம். இந்த பாட்டில் வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த பாட்டில் வச்சு நிறைய நம்ம ட்ரிங்க் கண்டென்ட்லாம் பண்ணுறோம். அதுக்குன்னு இந்த மதுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணுற ஆள் கிடையாது. அதேமாரி நம்ம குடிக்கிற ஆளும் கிடையாது. மதுவை ஒரு இந்த சமுதாயத்தில் என்ன இருக்கோ இல்லையோ, ஜாதியை விட, மதத்தை விட, இனத்தை விட, எதை விடமே நம்ம இந்த உலகத்தில் நடக்கிற மோசமான விஷயத்தில் முதல்ல தவிர்க்க வேண்டிய விஷயம் வந்து இந்த மது தான். இது வந்து எல்லோரும் குடிக்கிறவங்களுக்கு ஜாலியாக இருக்கும். அதனால் இதுக்கு நிறைய ஆதரவும் இருக்குது. ஏன்னா அவ்வளோ கூட்டம் ஒயின் ஷாப்பில் பார்க்க முடியுது. அதனாலேயும் அரசாங்கமும் இதில் மக்களோட மிகப்பெரிய வரவேற்பு இருக்கே அப்படின்றதுனால அவங்களும் அதுக்கு ஆதரவு கொடுத்து பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் பல தாலி அறுக்கப்படுது, பல தாய்மார்கள் வந்து நிம்மதி கெடுக்கப்படுது. ஆனால் இதை என்ன பண்ணுறது, சூழல் அப்படி தான் போயிட்டுருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வரணும். நம்ம சில பேர் சொல்லுவாங்க ஃபாரின் கண்ட்ரி அப்படி இல்லைனா சரக்கு இல்லாமலாம் இருக்குது, வளர்ந்த நாட்டிலே சரக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் அங்கே விற்கிற சரக்கு எல்லாமே உண்மையிலே அது வந்து ஒரு 4000 5000 ஒர்த்து உள்ள மதுவில் செய்யப்படுற ஒரு சரக்கு. அதில் வந்து ஆல்கஹால் கண்டென்ட் கம்மி. அது சாப்பிட்றதெல்லாம் வந்து பிரெயினை வந்து அந்தளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் இங்கே பண்ணுற சரக்கு, இந்த குவார்ட்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டே 10 ரூபா கூட இருக்காது. அவ்வளோ கேவலமான சரக்கு. அதை தான் குவார்ட்டர்னு விற்று மக்கள் சீப்பாக கிடைக்குதுன்னு வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு நாள் இது போதை இல்லாத மாநிலமாக உருவெடுக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது என்னைக்கு நடக்குன்னு தெரியல. கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கணுன்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. காய்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நீ வந்து கேமரா போயிடு. நான் சொல்லும் போது ஃபோன் அடிச்சு நான் சொன்ன மாதிரி தான், நான் சொல்கிற டைமுக்கு வந்துரு, ஃபோன் அடிக்கும்போது வந்துரு. ஓகே, நான் பார்த்துறேன். ஓகே காய்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு கிராமப்புறத்தில் தான் வீடியோ. ஒரு சரியான ஃபன் இருக்குது. ஒரு பக்காவாக பிளான் பண்ணிடுவோம். நடக்கட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மரியாதையாக இருந்தது நான் ஒப்போடு ஓடிப்பேன். குடிப்பேன், நான் குடிப்பேன். சத்தம் வர
அந்த வாய்ஸ் எடுத்துருவோம் திருட்டு யாரு என்ன ஏமாத்த முடியாது. ஏய் திருட்டு போயிடலாம் புச்சு எடுத்துருவோம்டா. அது வாழ்க்கை பாருங்க குடும்பம் அது வாழ்க்கை நீ நல்லா அசந்து தூங்குனே, நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். எங்க சரக்குங்களா? ஓ யாராச்சு சரக்கா? யாரன் சரக்கு எடுத்தது? மாலை எனக்கே ஸ்கெட்சா? நானே பல பேருக்கு ஸ்கெட்சு போடுறேன், எனக்கே ஸ்கெட்சு போடுறீங்களாடா? ஏய் யாரா இது என் பாட்டில் எடுத்தது? குடியா இப்போ யாரா எடுத்தது? மாலை செதற உருவம் பாரு. நான் இப்போ ஐயா ஓ பெருசு தலைவரா 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 இல்ல இங்க வந்த ஒரு பாட்டில் ஒண்ணு வச்சிருந்தேன் தலைவரா. காணா புல் பாட்டில். ஐயோ புல் பாட்டில் விட்டியாப்பா? வச்சுட்டு இங்கதான் தலைவர் படுத்திருந்தா. பாட்டில் வைக்கிறது ஐயோ தலைவரே காசு கஷ்டப்பட்டு கொண்டாடி சண்டை போட்டு வாங்கிட்டு வந்தோம் தலைவரா. எப்படியா நான் இங்கதான் வச்சிருந்தேன், யாருமே இல்லையா? நான் வரும்போது இங்க ஒரு ஆரம்பி கலர் சட்டை போட்டுட்டு இருந்தாரு, அவர் நான் வரும்போதே போயிட்டாரு. இங்க இருந்து வந்தேன் தரக்கு இருந்துச்சு, எப்படி மிஸ் ஆனிச்சு தலைவரா? தலைவரா என்னப்பா காணாம போச்சுன்னா என்ன எப்படி கொடுக்குறேன் தலைவரே? நீங்க மட்டும்தான் அங்க இருந்தீங்க? ஆமாட்டு இருந்தேன் இல்லையா, நான் வரும்போது வேற யாருமே இங்க இல்லையா, நீங்க மட்டும்தான் இருந்தீங்க. அதனால எனக்கு டவுட்டா இருக்கு. எனக்கு என்ன டவுட்டு? இல்ல நீங்க ஏதாவது எடுத்து அப்ப நான் கேள்றியா? புரியாத போய் நீ குடிச்சு எங்கேயாவது போட்டு வந்திருப்ப. இங்க வச்சிருந்தா இந்த ஊர் தலைவர் நான் பேசுறேன். ஐயா நான் வரும்போது பாத்தீங்கன்னா பாட்டில் உன் பாட்டில பாக்குறது எனக்கு வேலையா? வேற வேலை இல்லையா? 1008 வேலை இருக்கும். குடிக்கார நாய் என்ன பேசுற? ஆட்ட பேசுற நீ? ஐயா நான் வரும்போது நல்லா பார்த்தேன். இது பாருங்க, நான் போதையில தான் இருந்தேன். ஆனா சாராயம் தெளிஞ்சிருச்சுன்னா எனக்கு தெரிஞ்சிடும். எனக்கு நான் கிளீனா சொல்றேன், நீங்க இங்க உட்காந்துருக்கீங்களா? அடிச்சு கொண்டுவேன். ஆட்ட பேசுற ஐயா அப்ப இல்லையா, நான் நீங்க கோபப்படுறீங்க. என்ன கோபப்படுற? என்ன கட்டினா நீ தான் இருந்தேனா? நீங்க எடுக்கல பொருவா பாத்தீங்கன்னு கேக்குறேன். என்ன பார்த்துட்டு ஒண்ணு வந்தா எனக்கு வேலையா? எனக்கு வேற வேலையில போடா போடா. கேட்டிருக்கேன், நீ தான் பாத்தியா? அடா என்ன பேசுற? திருட்டு போயிட்டு ஏன் சரக்கு திருடிட்டு போயிட்டு சரக்கு இப்பதான் வாங்கிட்டு வந்தேன் 1500 ரூபா. அவரா 10 அடங்கு. கொஞ்சம் தான் குடிச்ச, கொஞ்சம் போதையில நான் கவனம் போற விட்டா. என் சரக்கு எடுத்தவன் போற வழியில பாரு, அந்த கை 2 விளங்காம போவ, காலு விளங்காம போயிடும். கடைசி காலத்துல எவனோ ஒரு விளங்காப்ப எடுத்துட்டு போய் குடிச்சிருக்கானா, நீயே கூட எங்கன்னா குடியாரப்ப எங்கயா போட்டு வந்திருப்ப.
இப்போ வந்து சாவம் விட்டுக்கிட்டு இருக்க நான் என்னடா நாளைக்கு வாங்கிக்கலாம்டா அதுக்காக இப்படியா பேசுறேன் ஐயா விடுறா அது இருந்துட்டு போட்டேன். எவனோ ஒரு குடியார பையன் எவனோ எடுத்துட்டு போய் என் சாராயத்தை குடிக்க போயிருக்கான். அவனுக்கு சாபம் விட்டா உங்களுக்கு என்ன? இந்த ஊருக்காரங்க நான் தானே பேசுனேன். அப்ப உங்க ஊருக்காரன் தான் ஆட்டையை போட்டு போயிருப்பாருங்கிறீங்களா? ஆமா நம்ம எங்க ஊருக்காரன் ஆட்டை போடான்னு கிடையாது. இருந்தாலும் ஒரு வேலை தெரிஞ்சு தெரியாம எடுத்து போயிருப்பேன். அதுக்காண்டி அவனை போய் சொல்ல சரியா? அப்ப நாளைக்கு நான் என்ன பண்றேன், போய் முட்டை மந்திரிச்சு வச்சு கண்ணு 2 புழுங்க மாதிரி காலு 2 விலகாத மாதிரி நான் பண்ணிடுறேன். நீ வேண்டாடா என்ன ஒரு 100 ரூபா சரக்கு போய் 5000 செலவு பண்ணிட்டியா? அது எனக்கு கிடையாது. என் பொருள் எனக்கு வேணும்ல. எவனோ திருடிட்டு போய் குடிக்கிறாங்கன்னா நான் ஒரு பூர்வேட்ட வேலை இது போய் மெனக்கட்டு போய் செய்விட பண்றாரா அவன் கழிக்கிறாரா? போட 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 நாளைக்கு வாங்கி குடிச்சுக்கலாம். போட 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 போட. இல்ல எனக்கு மனசு ஆறல. நான் என்ன பண்ண போறேன், பத்திரகாளி அம்மன் கோயில்ல போய் காசு வெட்டி போட போறேன். இங்கே ஓரக்கட்ட வேணா இருக்கு. ஏடா காசு வெட்டி போட்டு என்ன கம்மா அடுத்து இருக்கு. இது ஒரு வேலையாடா. இதெல்லாம் போடா ஒண்ணும் வந்துடாதா. போடா இது நாளைக்கு சரக்கு வாங்கி கொடுக்க முடியாதா? போய் காசு வெட்டுறியா? ஆமாடா அது என்னடா பண்ண போகுது? நீ என்ன 100,000 செலவழிக்க ஒரு நாளைக்கு 1000-500 செலவழிச்சுட்டு ஆமா என்ன பெருசாடா போட்டுருங்க. தங்கம் தானே இல்லாம. ஆனா எனக்கு மனசு கேட்க மாட்டேதா. ஸ்டாண்டா இருக்கு பாட்டு கொடுத்தவன்ல போய் இன்னொரு பாட்டு வாங்க. இல்ல ஐயா நீங்க சொல்றது கரெக்ட். மந்திரம் மந்திரிச்சு வைக்கிறோமோ வைக்கலையோ போலீஸுக்கு போன் அடிச்சு வர சொல்லு. யாரா முட்டாப்பாலா இருக்க? ஏன்னா இதுக்கெல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா? இல்ல போலீஸ் வர சொல்றேன். நான் 100 அடிச்சு இவ்வளவு தூரம் ஒரு பெரிய மனுஷன் சொல்றேன்னு கேட்காம ஹலோ சார் ஒண்ணு இல்ல சார் சொல்றேன்டா சார் ஒரு இது சார் இருங்க சார். அதான் இருங்க ஏன்னா சார் ஒரு பாட்டுல ஒண்ணு காணா போச்சு சார். சார் கரண்ட் லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன். நீங்க வாங்க சார் வர சொல்லுங்க. ஒரு போலீஸ் அனுப்பி விடுங்க. சரி சரி ஓகே 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 வாங்க சார் வாங்க. இதுக்கு போய் முட்டை மந்திரிச்சு வைக்கிறேங்கிற, போலீஸுக்கு போவேங்கிற. அப்ப நீங்க எடுத்தீங்களா? ஆர்த்த பேசுறேடா சொல்லிக்கிட்டே இருக்க பரவாயில்ல. நீங்க எடுத்தா நான் எடுத்துறேன். எவ்வளவு சொல்றது? அப்ப ஐயா நீங்க எடுக்கல இல்ல? ஆமா போட இன்வெஸ்டிகேஷன் நடப்போம். யார் சாருக்கு காணா போச்சு? நான் ஒருத்தர் சொல்லு என்ன பிடிச்சி கழுவி விட்டுட்டு இருக்கேன். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. சார் நான் தான் சார். என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? நான் இங்கதான் சார் இருந்தேன். வந்து என்னோட சரக்கு வந்து நான் குடிச்சிட்டு வந்தேன். குடிச்சிட்டு போதையில தான் சார் இருந்தேன். ஒரு ஃபுல் பாட்டில் சார். கொஞ்சம் தான் சார் குடிச்சேன். 3/4 பாட்டில் இருந்துச்சு சார். இங்க வச்சேன் சார். காணா போச்சு சார். யாரு நான் தான் குடிச்சிட்டு வச்சுட்டு போனேன். காணா போச்சு சார். இவர் மட்டும் தான் சார் இருந்தாரு. வாங்க. நீங்க தான் பாட்டில் எடுத்தீங்களா? சார் நீங்க என்ன சார் நான் போய் பாட்டில் எடுத்துட்டேன். அது ஒரு குடியார போய் எங்க போட்டேன் எது போட்டானே தெரியாது. அவன் சொல்றா நீங்க கட்டிட்டு எனக்கு சார் இவர் தான் சார் திருடி கொண்டு கொண்டே ராஸ்கல். பாருங்க போலீஸ் வந்துருக்கு. எனக்கு முன்னாடியே மறக்க. ஏங்க அவன் வயசு என்ன என் வயசு என்ன என்ன போய் பாட்டில் எடுத்து நீங்க கட்டிட்டு இருக்கீங்க சார். எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு சார். இவர் மீச மேல டவுட். ஏன்னா வந்து நான் வந்து முட்டை மந்திரிச்சு வைக்கிறேன்னு சொன்னாருன்னா இவர் ஏன் சார் கொந்தளிக்கிறாரியா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க எடுத்தீங்களா இல்லையா? அவன் சொல்றான் கட்டிட்டு ஒரு குடியார பேசுறாங்க கட்டிட்டு போயிருக்கீங்க. நான் போய் எடுப்பேன் சார் 100% சொல்றேன். இவர் தான் சார். போட ராஸ்கல் போந்திரம் பண்ணது என்கிட்ட என்ன சார் இவர் தான் சார் எடுத்துக்காரு. போட என்ன ஏடா வெஜ்ஜுதான் கட்டிட்டு இருக்கீங்களா? சார் நீங்க எடுத்தீங்க. நான் அடிச்சு போறேன். நீ எடுத்து நான் எடுத்து நீ பாத்தியா? அப்ப நீங்க சரக்கு அடிப்பீங்களா? சரக்கு அடிப்பேன். நான் சரக்கு அடிக்க மாட்டேன். ஏடா சரக்கு தொடுது இல்லையா? எடுத்தீங்களா இல்லையா? போய் சொல்றீங்களா? நானே எடுக்க எடுத்தா மாட்டேன். சொல்லிடுங்க ஐயா. அவதான் நீங்க தான் சார் குடியார பேசுறாங்க. சார் இவர் லவ் வச்சுட்டாரு சார். சார் இவர் லவ் போட வந்து போட ஏசா இதெல்லாம் சொல்றான்னு போடுங்க. முட்டை மந்திரி கேட்கிறேன். உங்களுக்கு என்ன சார் வேலை? அது வச்சா போட்டோம். உங்களுக்கு நீங்க எடுக்கலல்ல? சார் சார் இது வந்து அங்க இருக்கு சார். வைக்கப்பூர் உள்ள யாரோ சொல்லிருக்காங்க சார். பாத்தீங்களா என்ன பொறுத்து பொறுத்து பாருங்க. அங்க இருந்துச்சா இங்க இருந்துச்சுன்னா கடைசியில் பக்தப்பட அவனே போட்டு வச்சுட்டு நான் எடுத்தேன் அவன் எடுத்தேன் வீடு தந்தேன். ஐயா அப்ப நீங்க வைக்கலையா? நான் வச்சா பழைய கொன்று நீங்க தானே வச்சீங்க. அதான் கரெக்டா சொல்றாரு. இங்க அவன் இப்ப சொல்ற குடியார பேசுறவங்க நீங்களும் பேசுறீங்க. பேசுறீங்க ஐயா பாத்தீங்களா கீழே சாராயத்தை ஊத்துறேன் பாருங்க. இவன் எல்லாம் சொல்றானு. ஐயா 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 நான் வந்து குடிச்சிட்டு படுத்துறா. நான் போதையில வந்தேனா? நீ குடியார போய் போதான வந்த? நான் வந்து பக்கத்துல உட்கார்ந்த போது சரக்க கையை விட்டு இப்படி எடுக்க பாத்தீங்களா? நாங்க மெட்ராஸ்ல இருந்து வரோம். நாங்க யூடியூப் சேனல். இது வந்து பன் வீடியோ. இது உண்மையிலே சரக்கு கிடையாது. நானும் போதையில வரல. அங்க ஒரு கேமரா வச்சிருக்கோம்.
இங்க ஒரு கேமரா வச்சிருவோம், ஒரு ஃபண்ணுக்காக ஒரு வீடியோ ஐயா, ஒரு காமெடியாக பண்ண ஐயா. என்ன ஐயா ஒண்ணு இல்லைங்க ஐயா, சும்மா ஐயா வச்ச ஒரு காமெடி ஐயா. தப்பா நினைச்சாங்க, ஜஸ்ட் ஃபன்னு. இது வந்து சரக்குன்னு நினைச்சு எடுத்து வச்சிங்க, நாங்க பாத்துட்டோம் எல்லாமே கேமரால ரெக்கார்ட் ஆச்சு. தண்ணி இல்லையா சார்? ஐயா இவன் போலீஸ் எல்லாம் இல்ல, டூப்ளிகேட் போலீஸ். எல்லாம் காமெடி தான், தப்பா இருந்துச்சு ஐயா. வாங்க 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 ஐயா. இது வந்து ஒரு நாங்க வந்து இதுல வருவோம், மொபைல்ல வருவோம், ஃபன் வீடியோஸ் எல்லாம் எடுப்போம். அதுல மற்றவங்களை வச்சு எடுக்கலாம்னு பார்த்தோம். நீங்க நல்லா காமெடி பண்ணி விட்டுட்டீங்க ஐயா, உள்ள இருந்தா சேர்ச்சி விட்டுட்டேன். ஹாய் கைஸ், நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபரா ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய்க்குள்ள உங்க பிராண்டை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பாத்தீங்கன்னா 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா 32 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஆஃபர் குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான். எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 உங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ உடனே ஸ்கிரீன் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிராண்டை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனே யூஸ் பண்ணிக்கீங்க.